இன்னைக்கு ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் புடலங்காய் வந்து காய்ச்சிருக்குது, அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு 2 புடலங்காய் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க. இந்த கொடி பார்த்திங்கன்னா நம்ம குப்பைக்குழியில் முளைச்சது தான். அதை கொண்டு வந்து நான் இந்த ஜாதி முல்லை செடி மேலே படர விட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6-7 காய் பக்கம் இதோட கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி ஒரு 2 காய் இருக்குது. அந்த 2 காயுமே இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாங்க. 2 காயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குதுங்க. புடலங்காய் 2 காயுமே அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்த அறுவடை வந்து சிவப்பு தண்டு கீரை, அது கொஞ்சமாக இருக்குது. அந்த சிவப்பு தண்டு கீரையும் அறுவடை பண்ணிடலாங்க. சிவப்பு தண்டு கீரை அறுவடை பண்ணியாச்சு. பக்கத்துலேயே கொஞ்சமாக நீட்ட கத்திரி கொஞ்சம் இருந்தது, அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது நம்மளோட வாழைப்பூ வந்து ஒன்று இருக்குது, அதுவுமே அறுவடை பண்ணிக்கலாம். அந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா தேனி வந்து அதில் இருக்கிற தேனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரே ஒரு வாழைப்பூ மட்டும் அறுவடை பண்ணிடலாங்க. அடுத்தது பப்பாளி பார்த்திங்கன்னா ஒரு 3 பப்பாளி சின்ன சின்ன காயாக இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாங்க. அதை பொறிச்சிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேங்க. இந்த இடத்துல தானே முளைச்ச தக்காளி செடி ஒன்று இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம் இருந்தது. அந்த பழத்தையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. நீ கடைசி என்னென்ன காய்கறிகளை அறுவடை பண்ணிக்கிறோன்னு பார்த்துடலாங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் புடலங்காய் 2 இருந்தது. அடுத்தது வரிக்கத்திரி 2 இருந்ததுங்க. 3 பப்பாளி இருந்தது. ஒரே ஒரு தக்காளி, சிவப்பு தண்டு கீரை கொஞ்சமாக இருந்தது. ஒரே ஒரு வாழைப்பூ அறுவடை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான அறுவடை இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அழகான வீடியோ சந்திக்கலாம். பாய்.